100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆனி மாதம் 32ஆம் தேதிக்குள், அதாவது 16/7/2024க்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது. அதுக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகின்றதா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன, செய்யக்கூடாதது என்னென்ன? கிரக நிலைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றதா? வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகும் காலகட்டமாக இது அமையப் போகின்றதா? கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகின்றதா? அனைத்தும் சாதகமாக முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் சர்ப்ரைஸ், ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 16/7/2024க்குள்ளார ராசி ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். தன வாக்கு ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள். கிரக நிலைகள் உங்களுக்கு இப்படி தான் இருக்கின்றது. கிரக நிலைகளுடைய மாற்றம் என்று பார்க்கும்போது ஆனி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 26/6/2024 புதன்கிழமை அன்று தன வாக்கு ஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். அதே போன்று ஆனி மாதம் 23ஆம் தேதி 7/7/2024 புதன்கிழமை அன்று தன வாக்கு ஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். அடுத்ததாக ஆனி மாதம் 27ஆம் தேதி 11/7/2024 வியாழக்கிழமை அன்று விரயஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் ராசி ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அடுத்ததாக ஆனி மாதம் 32ஆம் தேதி 16/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்று தன வாக்கு ஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். இதன் காரணமாக இந்த கிரக நிலைகளை பொறுத்தும், கிரக நிலைகளின் மாற்றத்தை பொறுத்தும் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகின்றது. உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். எதிலையும் எச்சரிக்கையோடு இருப்பதும் நல்லதுன்னே சொல்ல வேண்டும். அதிக முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்கும். பயணங்கள் அதிகம் ஏற்படும். குரு பகவானுடைய பார்வையால் அனைத்து தடைகளும் அகன்று நன்மை பிறக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில அலைச்சல்கள் நிச்சயம் உண்டாகலாம் என்பதையும் சொல்ல வேண்டும். பணியாளர்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியான விஷயங்களை செய்யலாம். கவனமாக இருங்க. லாபம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைச்சிட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டி இருக்கலாம். நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்கும். வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும். குழந்தைகளுக்காக பாடுபடுவீங்க. விருந்தினர் வருகை இருக்கும். உறவினர் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். நிதானமாக இருக்கணும். குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும். உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது இந்த காலகட்டத்தில் நன்மையை உண்டாக்கும். கடின முயற்சியின் பிறகு வெற்றிகள் உங்களுக்கு சாதகமாகும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா தாங்கள் சார்ந்துள்ள கட்சியில் உங்களுக்கு பொறுப்புகள் பதவிகள் தேடி வரப்போகின்றது. நெருங்கியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற போகிறீங்க. மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். 16ஆம் தேதிக்குள் 16/7/2024க்குள்
கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் இருந்திருந்தால் அதெல்லாம் விலகிடும், நெருக்கம் அதிகரிச்சிடும், குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும், வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணிகளை ஈடுபடுவீங்க, பயணம் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைச்சிடும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும், உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடிடும், தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும், எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும், திறமை அதிகரிக்கும், உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும், மனதில் தைரியமும் அதிகமாகும், செல்வ சேர்க்கையும் உண்டாகிடும், எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க, புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிச்சிடும், முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும், பணவரவெல்லாம் சிறப்பாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். தாமதமாக நடந்து வந்து கொண்டிருந்த செயல்கள் அனைத்தும் துரிதமாக நடக்க தொடங்கும், மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீங்க, பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க, உங்களின் மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் எல்லாம் விலகி வழக்குகளில் ஓரளவு சாதகமான திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதனால் விட்டு கொடுத்து வழக்குகளை முடித்து கொள்ளணும். இந்த ஆனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 16/7/2024க்குள்ளார கிரகங்களின் நிலையெல்லாம் சாதகமாக இருப்பதால் தற்பெருமை பேசுபவர்கள் கூட உங்களுடைய பெருந்தன்மையை உணர்ந்து பணிந்து போவாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். கொடுத்திருந்த கடன்கள் எல்லாம் திரும்பவும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வக்கர நிலையில் இருப்பதால் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகின்றது. மேல் அதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப் போகின்றது. அதே நேரம் யாரை பற்றியும் புறம் பேசாமல் சக ஊழியர்களின் நட்பை காப்பாற்றி கொள்ளுங்க. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொண்டா நல்ல லாபங்களை பார்க்கலாம். கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வெற்றிகரமாக முடியும். கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க. அதே சமயத்தில் புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்னே சொல்லணும். நண்பர்கள் போல் பழகக்கூடிய எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியம். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பும் அவதூறுகள் குறித்து கவலைப்பற்றாதீங்க. உங்களுடைய பணியாற்றும் திறன் கண்டு கட்சி மேலிடம் உங்களுக்கு புதிய பதவிகளை அளிப்பாங்க, பொறுப்புகளை கொடுப்பாங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிச்சிட்டோம். உடல் உழைப்புக்கேற்ற வருமானமும் கிடைச்சிட்டோம். நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோய் உள்ளவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். மது முதலான போதை பழக்கங்கள் உள்ளவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம்னே சொல்லணும். உங்கள் மனதில் அவ்வப்போது தைரியமின்மை தோன்றும். இது மிக பெரும் பலவீனமாக இருக்கின்றது. அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. அனைத்து செயல்களையும் சந்தேகத்தோடு ஈடுபடும் மனப்பான்மையை விட்டுருங்க. மற்றபடி ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காதுன்னே சொல்லணும். புதிய முயற்சிகளில் இறங்கி அனுபவம் பெறுவீங்க. சிலர் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று படிக்க வைப்பதோடு நல்ல வேலையும் வாங்கி தந்து அவங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு சிறந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துடுவீங்க. தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் நீங்கி முன்னேற்றங்கள் திருப்பங்கள் உண்டாகும். கடன்களை எல்லாம் திரும்பி அடைத்து புதிய சேமிப்புகளில் ஈடுபடுவீங்க. விரும்பிய இடங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். சுற்றுலா சென்று வருவீங்க, பிடித்த இடங்களுக்கு சென்று. அது மட்டுமல்லாமல் ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எண்ணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறிடும் என்பதையும் சொல்ல வேண்டும். கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டு கொடுத்து செல்வது பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்துவீங்க. எவரிடமும் மனம் திறந்து பெருசாக பேசிடாதீங்க. அதாவது உங்களுடைய ரகசியத்தை கொட்டிடாதீங்க. அதுவே உங்களுக்கு பெரும் பிரச்சனை ஆகிவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும். படிப்படியாக உழைத்து முன்னேறி இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையின் உச்சியை தொட போகிறீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலக ஆன்மீக வழிபாடு, தெய்வ வழிபாடு இன்றியமையாததாக இருக்கின்றது.
எதிர்பாராத பதவி உயர்வால் மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி போவீங்க. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைச்சிட்டும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த சிரமங்கள் எல்லாம் குறைஞ்சிட்டும். நீங்கள் என்னதான் நல்ல எண்ணத்துடன் பேசினாலும் உங்களை சிலர் குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. இதனால் அடிக்கடி மன சஞ்சலத்திற்கு ஆளாவீங்க. உங்களுடைய பணிகளில் கவனத்தோடு ஈடுபட்டுவதால் மட்டுமே மக்கள் மத்தியில் நல்ல பெயரை தக்க வைத்து கொள்ள முடியும். வீடு வாகனத்தில் திருட்டு பயத்தை தவிர்க்க உரிய பாதுகாப்பு நடைமுறையை பின்பற்றுவது அவசியம். வாகன பயணத்தை நீங்கள் நிதானமாக மேற்கொள்ளணும். புத்திரர்கள் வருடத்தில், அதாவது இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் 16/7/2024 குடும்பத்தினுடைய நிலையை உணர்ந்து உங்களுக்கு ஏற்றார் போல அவங்க நடந்து கொள்வாங்க என்பதையும் சொல்ல வேண்டும். பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கப் போகின்றது. சிலர் குடும்ப தேவைக்காக சொத்தின் பேரில் கடன் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். நம்பகமானவர்களிடம் மட்டும் கடன் பெறுவது, கடன் கொடுப்பதெல்லாம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் சாதகமாகவே முடியும். பெரும் பிரச்சனைகளெல்லாம் ஏற்படாது. இருந்தாலும் தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற நடவடிக்கைகளையும் வீண் வாக்குவாதங்களையும் குறைத்து கொண்டா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இல்லைனா பெரும் விளைவுகள், பிரச்சனைகள், ஆபத்தை சந்திக்க நேரிடலாம். இந்த ஆனி மாதம் 32ஆம் தேதிக்குள் 16/7/2024 என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும். ஆன்மீக வழிபாடு, தெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையை மிக பெரும் உச்சிக்கு இந்த காலகட்டம் முடிவதற்குள் நிச்சயம் நீங்கள் அடைவீர்கள் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம்.